இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்ளாலேருந்து பேசுகிறேங்க. நிறைய தோழிகள் கேட்டிருந்தாங்க, பானைக்கு ரொம்பவே ஆழம் அதிகமாகிடுது, உள்ளாடை கூட சில நேரங்களில் மேலே தெரியுது, அது எப்படி நம்ம சின்னது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ இது. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு துணி இல்லை, கிடைக்கல அப்படின்னா கூட உங்களோட சேலையில் இருக்கிற மற்ற இந்த சாதாரணமான ஒரு நிறத்தை எடுத்துக்கோங்க. அதாவது பிளெயினாக இருக்கிற மாதிரி கிடைச்சாலும் பரவாயில்ல. உங்களுக்கு சேலையில் அதில் பூ இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது டிசைன் இருந்தாலும் அந்த நிறத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு பிளெயினாக துணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம டோரி செய்ய தேவையான அளவு, அது நீங்கள் கிராஸ் பீஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் நேராகவே எடுத்துடலாம். 1 அல்லது ஒரு 1.25 இன்ச்சுக்கு அகலம் எடுத்துக்கோங்க. இந்த அகலம் தான் உங்களுக்கு அது நீங்கள் மடித்து தைக்க உதவியாக இருக்கும். இப்போ இதை எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 2 பக்கமுமே இப்படி மடித்து ஒரு பக்கமாக 2ஐயும் ஒன்றா சேர்த்து ஒரு ஓரத்தில் இந்த தையலை போடுங்க. அதாவது ஓரமாக வர மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் இப்படி போட்டுட்டு சென்டராக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் அவ்வளோ அழகு இருக்காது. அதனால் 2ஐயும் சமமாக மடித்து இப்படி போடுங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தைச்சிக்கிட்டதெல்லாம் நீங்கள் இந்த எவ்வளோ உயரம் உங்களுக்கு வேணும் அப்படின்றீங்களோ அதுக்கு கூடுதலாக ஒரு 1/2 இன்ச்சை வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இங்கே கீழ்பாகத்துலேயும் ஸ்டிச் பண்ண போகிறோம், மேலேயும் பிடிச்சு தைக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும், 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு முறை நான் சொல்கிறது, உங்களுக்கு இது ஒரு முறை சொல்கிறேன். இன்னொரு முறையும் இதிலேயே சொல்லித்தரேன். பாக்கெழுத்துக்கெல்லாம் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதெல்லாம் நான் டிசைனாக கூட வைக்கிறது தான். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னொரு முறையும் சேர்த்து இதிலேயே சொல்கிறதுக்காக புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்ன்றதுனால 2த்தையும் சேர்த்து ஒரே இதுவாகவே போட்டுறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே லைனாக வச்சுருங்க. லைனாக வச்சு அந்த ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இது எல்லாமே சமப்படுத்தி நேராக அதை சமப்படுத்தி நேராக கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஈடு தாழ்த்தி வர்றது சகஜம். அதுக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு மிச்சத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நீங்கள் அப்படியே இதை பைப்பிங் மாதிரி கொடுத்துடலாம். இந்த கிளாத்தையே அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேணும், இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேணும் இல்லையா? இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை அப்படியே பைப்பிங் கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இதை நம்ம இந்த ஹோல்லெல்லாம் உங்களுக்கு அந்த ஆழம் குறையாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்கள் வேறு ஏதாவது கிளாத்து, அதாவது இந்த சேலையில் இருக்கிற டிசைன் தான் இல்லாமல் சேலையில் உள் சுத்தில் இருக்கிற கிளாத் கூட நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி டபுளாக வச்சுட்டு நம்ம பட்டையாக ஒரு டோரி மாதிரி செஞ்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பிசுரெல்லாம் தெரியாத மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை கூட நீங்கள் இதோட அடியில் கொடுத்துடலாம். இப்படி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த டிசைனை வைக்கும் பொழுது அது உங்களுக்கு இன்னமுமே கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இது தேவைன்னா நீங்கள் உள்ளே கொடுக்கலாம், தேவையில்லை வேண்டாம் டிசைனே போதும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாத்து நீங்கள் தர வேண்டாம். இப்போ
நம்ம இந்த பிசுறு இருக்கிற ஓரங்களை ஒன்றா வைக்காமல் கொஞ்சம் முன்னையும் பின்னையுமா வச்சுருக்கோம். அடியில் இருக்கிறதான் கொஞ்சம் லென்த்தாக வச்சுருக்கோம். இப்போ நமக்கு தேவையானது இந்த பட்டையாக இருக்கிற இந்த துணிகளை மட்டும்தான் நம்ம அப்படியே அதே லைன்லேயே வச்சு தைக்க போகிறோம். மேலே பைப்பிங்காக கூடவே இந்த கிளாத்தும் அதுலேயே மாட்டுறதுனால உங்களுக்கு அந்த பிசுறும் வெளியே வராது. நீங்கள் ஒரு தையல் அந்த மடித்து ஓரம் தைச்சிட்டு போட வேண்டிய தையலும் போட வேண்டாம். இப்போ நமக்கு உள்ளே தைக்கிறதுக்காக 2 பக்கமும் துணி விட்டுருக்கோம். இதை நீங்கள் அப்படியே எடுத்து இதில் மடித்து, உங்களுக்கு இப்படி மிஷினில் தைக்க வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே இதை கையிலேயே ஹெம்மிங் பண்ணிவிடுங்க. மிஷினில் வச்சு தைக்க சரியாக வரல எனக்கு, அதாவது ரொம்ப பெருசாக இருந்து இந்த கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்து இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த டிசைன் இங்கே கீழே இந்த கிளாத்து தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த டிசைன் வந்து அவ்வளோ எடுப்பாக இருக்காது. அதனால் இந்த ரவுண்ட் வந்து அப்படியே சரிசமமாக இங்கேயே முடியணும். அந்த மாதிரி உங்களுக்கு மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ண முடியலன்னா நீங்கள் கையிலேயும் இதை அப்படியே மடித்து வச்சு அப்படியே கோர்த்து கோர்த்து ஹெம்மிங் பண்ணிவிடுங்க. இப்போ இதை முடிச்சிட்டோம் இல்லையா? இந்த 2 எட்ஜையுமே நீங்கள் இதுக்குள்ளே வர மாதிரி வச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல ரஃப் ஓட்டிடுங்க. இந்த எட்ஜெல்லாம் நீங்கள் அப்படியே இப்படி மடித்து ஹெம்மிங்கில் கூட சேர்த்து பண்ணிடலாம். இப்போ இதை இப்படியே விட்டாலும் சரி, உங்களுக்கு இப்படி வேண்டாம், இன்னும் ஏதாவது இதில் கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் செய்யலாம். சென்டரை இதில் குத்திக்கோங்க. சென்டரில் குத்திட்டு இந்த எட்ஜு இதுக்கும் சென்டர் பார்த்துக்கோங்க, இதுக்கும் சென்டர் பார்த்துக்கோங்க. அப்போ ஒரே ஈவனாக கிடைக்கும். ஒரு 2 முறை குத்திருக்கேன். அப்படியே நீங்கள் இதில் ஒரு முடிச்சும் போட்டுடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு மணி வைக்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் வைக்கலாம். மேலேயே மணி அப்படியே கோர்த்து கொடுத்துட்டு அப்படியே இதை வந்து தொடர்ச்சியாகவுமே நீங்கள் அப்படியேவும் கொடுக்கலாம். மணி கோர்த்திங்கன்னா அது உள்ளேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடியிலிருந்து கொண்டு வந்து இப்படி கொடுக்கணும். இப்போ நான் மணி கொடுக்கல, அதனால் அப்படியே மேலே இருந்தே தரேன். நூலை வந்து நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு அந்த பிசுறு வந்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து இதை கட் பண்ண மாட்டேன். அப்படியே தொடர்ச்சியாக நூல் வந்து உள்ளே இருக்கிற மாதிரியே தான் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்களா? இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க, ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பீட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இதில் இந்த ஊசியில் நூல் தைக்கும் பொழுதே வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பிறகு இன்னொரு முறை சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் இதுக்கு மேலேயே இன்னொரு டிசைனையும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த இன்னொரு டிசைன் வைக்கும் பொழுது நீங்கள் வந்து டோரி தான் செய்ய போகிறீங்க. இந்த பட்டையாக மடிக்காமல் டோரியாக செய்ய போகிறீங்க. அதை வந்து கிராஸ் பீஸ்லேயும் வைக்கலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயும் வைக்கலாம். இது வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இது பாக்கு அழுத்துன்றதால ஸ்ட்ரெயிட்டாக வைக்க போகிறதால நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் தான் உங்களுக்கு கிளாத் கிடைக்குதுனாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா வந்து ஒரு உருட்டையான டோரியாக வர மாதிரி கொஞ்சம் நீங்கள் துணியை வந்து ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட வச்சுக்கோங்க. நல்லா ஓரத்தில் போட்டு இந்த மொத்த கிளாத்தும் அந்த டோரிக்குள்ளே போச்சுன்னா தான் அது உருட்டையாக வரும். டோரி செய்கிறத பற்றி உங்களுக்கு தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். சந்தேகம் இருந்ததுன்னா அதில் பாருங்கள். ஒரு குத்துலேயே நீங்கள் உள்ளே இது பண்ணிங்கன்னா அந்த நாட் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு நூல் துணி வழியாக அப்படியே வந்துடும். அதனால் 2ஆக போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த கிராஸை வெட்டி இழுத்திங்கன்னா தான் அது உள்ளே வந்து உங்களுக்கு சுலபமாக போகும்.
ஏன்னா அந்த மொத்தமாக இருக்கிற அவ்வளோ துணியும் அது இந்த சின்ன இதில் போகிறதுக்கு சிரமப்படும். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். பிறகு ஊசியை அப்படியே திருப்பி வச்சு அதுக்குள்ளேயே கொடுத்து திருப்பிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கழுத்தோட ஆழம் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ நம்ம அந்த டிசைன் இல்லாமல் நம்ம புதுசாக இன்னொரு டிசைன் பார்க்குறதுக்காக உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். இப்போ இதுதான் பானைக்கோட இங்கே இருக்கிற இடம். சரிங்களா? இப்போ நாம் இந்த மாதிரி நம்ம டோரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, உருட்டையாக. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. அதை ஒன்றும் நீங்கள் இப்படி வைக்கணும். எக்ஸ் மாதிரி நீங்கள் இப்படி அடியில் கொடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த லென்த்துக்கு இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும்பொழுது குறைவாக தேவைப்படும், இப்படி கிராஸாக வைக்கும்பொழுது கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். அதை கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற அளவு இதை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்பவே கிளாத்து செலவாகாது. இது டெமோ பீஸுங்கிறதால உங்களுக்கு எப்படியே நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன். இப்போ இதே தான், நீங்கள் இது முதல்ல நான் எப்படி வச்சு காமிச்சேனோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ் வந்து நல்லா சென்டராக வர மாதிரி இங்கே கிளாத்து நம்ம பிடிக்க போகிறோம், அதையும் பார்த்து கரெக்டாக வைங்க. அதாவது ஒன்று முடிகிற இடத்துலையே இன்னொன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா முன்னாடி நீங்கள் எக்ஸாக இதை தைச்சி வச்சுக்கிட்டு கூட அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்து வைக்கிறது கிராஸாக வைக்கிறோம், நேராக இப்படி வைக்காம கொஞ்சம் அப்படி திருப்பின மாதிரி வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இது ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு இங்கெல்லாம் சென்டர்லலாம் நீங்கள் ஒரு ஊசி நூலில் அப்படியே இதை தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வெளியே தூக்கிக்கிட்டு நிற்காமல் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பிகினர்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த லெவல் பார்த்து உங்களுக்கு தைக்கிறது சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா நீங்கள் கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு பேப்பரை கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே நீங்கள் இதெல்லாம் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு அது தேவையில்லாத நேரத்தில் அதை பிரித்து போட்டுடலாம். கிளாத் வச்சு தைக்கும் பொழுது உங்களால் அந்த மாதிரி எடுக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான். இப்போ இங்கே நம்ம ரெண்டு ரெண்டாக வச்சோம் இல்லையா, அதே மாதிரி மேலேயும் அப்படியே ரெண்டு ரெண்டாக அது ஒன்றோட ஒன்று அப்படி சேர்ற மாதிரி இருக்கும். இப்போ இது மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டு உங்களோட இந்த நெக்கோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம தையல் வந்து கிட்டக்க நெருக்கமாக விழுந்திருக்கும். அதை நீங்கள் சரிப்படுத்திட்டு அது மேலே நம்ம முன்னாடி வச்ச மாதிரியே ஒரு பைப்பிங் வச்சுருங்க. அதாவது ரெண்டும் அப்படி இணைஞ்ச மாதிரி இருக்கிறத மட்டும் விட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தனியாக இந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். அல்லது இதை வந்து நீங்கள் கையிலையும் தைச்சிக்கலாம்.
இப்போ இதை நீங்கள் இந்த நெக்கோட 2 பக்கத்துலேயும் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இது ஒரு டிசைன், உங்களுக்கு இதுவும் ஒரு டிசைன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஜன்னல் மாதிரி இருக்குது தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த முன்னாடி சொன்ன முறை தான். இதை அப்படியே பட்டையாக டோரி மாதிரி தைச்சு அந்த பிசுறு தெரியாமல் உள்பக்கமாக திருப்பிக்கிட்டு இதை நீங்கள் அடியில் கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இதுவும் தெரியாது, அந்த ஹோல்ஸு தெரியாது. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.